நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். வழக்கம் போல் விக்ரமாதித்தன் வேதாளம் முருங்கை மரத்திலிருந்து கீழே விழுவதைக் கண்டார். அடக்கி ஒடுக்கி அதை தோள் மீது சுமந்து சென்றார். வேதாளமும் வழக்கம் போல் ஒரு புதிய கதை சொல்ல துவங்கியது. கதை சந்தன்பூர் என்ற கிராமத்தை பற்றியது. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை கிழவி இருந்தாள். அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் தகடு. வேலை வெட்டி கிடையாது. அம்மாவுக்கு அவனிடம் பாசம் அதிகம். கிழவி கல்யாண சேலைகளுக்கு ஜரிகை வேலைப்பாடுகளை செய்து அதில் கிடைக்கும் பணத்திலே தன் மகனுடன் வாழ்ந்து வந்தாள். ஆனால் மகன் தகடு சாப்பிட்டவுடன் அம்மா மடியில் படுத்துக்கொண்டு தூங்கி விடுவான். தூக்கத்திலே அவனுக்கு விசித்திரமான கனவுகள் வரும். காட்டுல கல்யாண கோஷ்டி எத்திரடங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. அட ராமா, பாடுபட்டு நான் சோறு போடுறேன், நீ தின்னுகிட்டு இப்படி தூங்குற, சொப்பனம் காண்ற. இப்படி ஒரு புள்ள எனக்குன்னு பிறக்காத இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அட இடிச்ச புலி, எப்ப பார்த்தாலும் இப்படி சொப்பனத்தை பத்தியே பேசுறியே. அம்மா, சொப்பனத்தை பார்த்ததா அப்படியே புட்டு வைக்கிற. அதுக்கு நான் என்ன செய்யலாம்? மனுஷனை படிச்ச கடவுள் புத்திய கொடுக்காம இருந்தா நீ புள்ளைய குத்த சொல்றிய. போமா, உண்மையை சொன்னா உலகம் போடா போன்னு சொல்லுது. தகடு, இன்னும் தூங்கலையா? என்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க, மேல ஜரிகை வச்சு தைக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்படி உட்காருங்க, முடிச்சு கொடுத்துடுறேன். அது சரி, இந்த ஜரிகை சிலை யாருக்காக பண்றீங்க? என் மருமவளுக்காக. இன்னைக்கு என் புள்ள அவன் பொண்டாட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இந்த சேலைய என் மருமவளுக்கு நான் கொடுக்க போறேன். சித்தி, உங்க புள்ள குதிரை மேல வருவார் இல்லையா? காட்டு வழியா வரப்போறாரா? அதுதான வழி. அப்ப சித்தி, இதை நீங்க கொண்டு போக வேண்டாம். சீக்கிரம் யாரையாவது கூப்பிட்டு உங்க புள்ளைய காப்பாத்த சொல்லுங்க. எதுக்கு? எதுக்குன்னா, காட்டுல உங்க புள்ளையும் மருமவளையும் திருடங்க மடக்க போறாங்க. உங்க துணிமணிகளையும் நகைகளையும் கொள்ளை அடிச்சிட்டு வாங்க. அப்புறம் அவங்கள அடிச்சு உதைக்க போறாங்க. அடிச்சு உதைக்க போறாங்க. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுவாங்க. அட தகடு தகடுன்னு சொன்னா தகடு உண்மையை சொல்றாமா. பார்த்த சொப்பனம் பலிக்காம போனதில்ல. சும்மாரா கருணாக்கு பயலே. என் பிள்ளைக்கு அப்படி ஏதாவது நடந்தா நடு வீதியில நிறுத்தி செருப்பாலே அடிப்பேன். உன்னை அங்கேயே தொலைச்சிடுவேன். ஆத்திரப்படாதீங்க, இவன் அறியா புள்ள. சி, தின்னட்டு தூங்குறவன் திமிரா பேசுறத பாரு. இப்படி ஒரு பிள்ளைய பெத்திருக்க வேண்டாம். எப்ப பாரு பஞ்சாங்க படிச்சவ மாதிரி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வேலையை முடிச்சு கொண்டு வாங்க, புரிஞ்சதா? தெரிஞ்சுதாமா, நல்லது சொன்னா சீரிட்டு போறாங்க. பாரு அது நடக்குதா இல்லையான்னு. கொஞ்ச நேரத்துல சித்தியே நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்து சொன்னது பழிச்சு போச்சு, மன்னிச்சிருப்பான்னு சொல்ல போறாங்க. கழுத, உன் திருவாய மூடிக்கிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும்டா. காசு தர வரவங்களையும் இப்படி சங்கடப்படுத்த
அம்மா அம்மா நீ அப்படி சொல்லாதம்மா. கரீனாக்கு கடன்காரா பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிற அபசகுணம் பிடிச்ச மாதிரி அன்னைக்கு பேசினியே இவன் தெரிஞ்ச பையில பார்த்து விஷயத்தை சொல்லியிருக்கான். சொல்லாம இருந்தா எப்படி வருவான்? ஏன் புள்ளைய திருடங்க அடிச்ச மாதிரி இவனை நல்லா அடிங்க. போடுங்க. நல்லா போடுங்க. அடிக்காம எப்படி இருக்கிறது? ஊரையா கொள்ள அடிக்க போறா. அப்ப பாருங்க பாருங்க நல்லா போடுங்க. அசத்திட்டீங்க. அழகான வீட்டை கட்டி இருக்கீங்க. பிரமாதமா இருக்கு. இதெல்லாம் எங்க பெரியவங்க செஞ்ச புண்ணியம் தான். இவ்வளவு அடக்கத்தோட பேசுறாரு. பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பாருன்னு. ஆமாமா, இனிப்பு சாப்பிடுங்க. இந்தாங்க, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் போய் லட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாமா. எரியுது 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 எரியுது. சொப்பனம் கண்டியாடா? சொல்லு, எதை பார்த்து எரியுதுங்கிற? எரியுது கட்டின வீடுமா. செத்தி போட்ட போடல சொப்பனம் வராம இருந்தது. அதனால இனி எனக்கு சொப்பனம் வராதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா சொப்பனம் வந்துருச்சு. அடே தகுடு பாரா. அட வாங்க வாங்க வாங்க. இது என்ன லட்டு? எதுக்காக லட்டு? புது வீடு கட்டியிருக்கோம், கிரகப்பிரவேசம். இந்த சாப்பிடு. சொல்லு. சொப்பனம் கண்ட இல்ல, சொல்லாம இருந்தா ரொம்ப தப்பா போயிடும். சொல்ல வேண்டியதை சொல்லு, நடக்க வேண்டியது நடக்கட்டும். பாருங்க, உங்க புது வீட்ல திரை போட்டிருக்கீங்களா? ஆ தீபம் அங்க இருக்குதா? ஆ இருக்கு. முதல்ல லட்டை எடுத்துக்க, அப்புறம் விஷயத்த சொல்லு. அது வந்து பயப்படாம இருங்க. கொஞ்ச நேரத்துல உங்க வீடு எரிய போகுது. அம்மா தகுடு தகுடுன்னு சொன்னா எரியாம இருக்க போறது இல்ல. ஆமா, எல்லாம் மொத்தமா எரிய போகுது. நாக்கு இழுத்து நறுக்கி அடுப்புல போடு. ஏண்டா உருப்படாத முண்டம், இப்படிதான் பேசுறதாடா? என் சொப்பனம் பலிக்காம போனதே இல்ல. ஏன் இவனோட பேசுறேன்? நான் ஆரம்பத்துலன்னு சொன்னேன் இவன் வீட்டுக்கு வர்றது தப்புன்னு. இவன் நல்லா ஒரு மனுஷனா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஆளை பாரு. சொப்பனம் கண்டதை எடுத்து சொன்னேன். சும்மாவா சொன்னேன்? ஏன் பொத்துக்கிட்டு வருதான்? அம்மா, நான் சொப்பனம் கண்டது பலிக்காம போனதே இல்ல. போகாது. லட்டு லட்டு யாருக்கு வேணும் லட்டு?
எப்படி இருக்குடா? பொறுத்துக்கோமா. உண்மைய பேசி உலகத்துல பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் அவமானப்பட்டிருக்காங்க. நான் ஒரு முட்டாள். ஆனா அம்மா ஏன் இப்படி நடக்குது? பேசினது என்னமோ உண்மையத்தான் பாராட்டி புகழலைய ஜனங்க கழுத ஊர்வலம் விடுறாங்க, கை தட்டி சிரிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. உலகத்துல உண்மையை யாரு கேக்குறாங்க? சொப்பனத்துல பார்த்தத அப்பாவித்தனமா ஏன் சொல்ற? அட யார் எப்படி போனா நமக்கு என்ன? உள்ளத சொல்லக்கூடாது, யாருக்கும் பிடிக்காது. இப்படி அடிச்சே கொன்னுட போறாங்கடா. ஊரை பகச்சுக்கலாமா? உனக்கு என்ன? பெத்த மனசுக்கு பொறுக்கல. ஆனா தகடு, நீ நல்லா இருந்தா நிஜந்தாம்மா, நிஜந்தா. அம்மா நல்லதையே சொல்ற. அம்மா போயிடலாம், எங்கேயாவது கொஞ்ச நேரம் போயிடலாம். அம்மா கட்டலங்க. அம்மா ஏன் இப்படி கட்டி வச்சிருக்க? நான் எப்படி சொப்பனம் காணுவேன்? சொப்பனம் காணணும்னா காட்டுக்கு போடா தகடு. ஏன்னா கிராமத்துக்காரங்க எல்லாம் இப்போ உன்னை அடிக்க வந்திருக்காங்க. அம்மா, அம்மா, அழாதேடா தகடு, அழாதே. கிராமத்து மக்களால் வெறுக்கப்பட்ட தகடு காட்டுப்பாதையிலே தன்னந்தனியாக கால்நோக நடந்தான். அவன் எங்கு போவதென்று எண்ணமில்லாமல் நடந்தான். பசியும் பட்டினியும் அவனுக்கு துணையாக வந்தன. சோர்ந்தான். ஒரு மரத்தடியில் துண்டை விரித்து படுத்தான். படுத்தவன் நிம்மதியாக தூங்கினான். தூக்கத்திலே ஒரு சொப்பனம் கண்டான். கும்பகர்ணன் தம்பி, எழுந்திரு. பார், உன் முன்னால் யார் வந்திருக்கிறார் என்று. மகாராஜா வாங்க, மகாராஜா வாங்க. உங்க கால் எங்க? நான் அதை பிடிச்சுக்கணும். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் மகாராஜா. அட என்னப்பா இது, மகாராஜா மாதிரியா நான் இருக்கேன்? மகாராஜாவுக்கு நான் ஊழியன். அங்க இருக்கார் மகாராஜா. மகாராஜா, 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 மகாராஜா. இப்பதான் வந்தீங்களே, இப்பதான் சொப்பனத்துல பார்த்தேன் மகாராஜா. நீங்க எனக்கு வேலை கொடுக்கிற மாதிரி மகாராஜா. பார்த்த சொப்பனம் பலிக்காம போனது இல்ல மகாராஜா. எந்த ஊர்? ஊரில்லாத ஒரு அநாத புள்ள தகுடு. சாப்பாட்டுக்கு ஒரு வேலை கொடுங்க மகாராஜா. என்ன வேலை தெரியும்? சொப்பனம் காண தெரியும். இல்ல இல்ல, எதை தந்தாலும் செய்யறேன் மகாராஜா. இதை செய்யப்பான்னு சொல்லுங்க, அதை அப்படியே கடமையா நினைச்சு நான் செஞ்சு முடிப்பேன் மகாராஜா. நல்லது. நமது மாளிகையில் ராக்காவல் வேலை இருக்கிறது. ஆனால் உண்மையாக நீ நடந்து தூங்காமல் பணி செய்ய வேண்டும். சரி மகாராஜா, சரி. படுக்காமல் தூங்காமல் ராத்திரியெல்லாம் காவல் பணி செய்வேன். பொறுப்பை ஒரு தினம் கொடுங்கள் மகாராஜா. ராக்காவல், ராக்காவல்.
இந்த ஆள் புதிது, பொறுப்புடன் வேலை செய்கிறானா என்று கவனிக்கிறேன். சரியாக நடந்து காவல் பணி செய்தால் அடுத்த மாதம் வேலை உயர்வு தருவேன். ராணி, நாளை பொழுது முடிந்ததும் புறப்படுகிறேன். ஒரு முக்கியமான பணி முடிக்க சோன்பூர் செல்லுகிறேன். சென்று வாருங்கள் மன்னா. ராக்காவல்! அட, என்ன வேடிக்கை! படுத்தது மகாராஜா தூங்கிவிட்டார். மன்னர் தூங்கிவிட்டால் மக்களும் தூங்க வேண்டியதுதானே. ராக்காவல்! என்ன, மன்னர் யாத்திரை செல்கிறாரா? செல்கிறார், சோன்பூர் செல்கிறார். அப்படியானால் மன்னருக்கு இறுதி நேரமா? சொல்லி வையுங்கள் சந்தனை கட்டைகளுக்கு, அவருக்கு காட்டிலே சிதை எடுக்க. என்ன கரிநாக்கால சொல்றது அடுத்தவங்களுக்கு பலிக்குது. உன்னை ஊரெல்லாம் ஏசுறத கேட்க பொறுக்காம என் நெஞ்சு வலிக்குது. அட, யார் எப்படி போனா நமக்கு என்ன? உள்ளதை ஏண்டா சொல்ற? தேவையாடா இது? இனிமே அடிச்சே கொன்னுட போறாங்கடா. இல்ல இல்லம்மா, அம்மா ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இல்ல. மன்னருக்கு வணக்கம். மன்னவா, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். தாங்கள் இப்போது இந்த யாத்திரையை நிறுத்தினால் மக்களுக்கு நலமுண்டாகும் மன்னா. இன்று மிகவும் முக்கியமான வேலை, போக வேண்டும். மகாராஜா, சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். சோன்பூரில் இப்போது பூகம்பம் வரப்போகிறது. ஊரெல்லாம் இடிந்து தரைமட்டமாக போகிறது. எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரியும் என்பதா முக்கியம். இது உங்களுக்கு அபசகுனம் அல்லவா? போகாதீர்கள். போனாலும் நான் உங்களை விட மாட்டேன். வாருங்கள் என்னுடன், வாருங்கள். உங்களை விட மாட்டேன். எப்படியோ மன்னர் பிழைத்து விட்டார். மிக கொடுமையான செய்தி மன்னவா. சோன்பூரிலே பயங்கரமான பூகம்பம். நகரம் எல்லாம் அழிந்து விட்டது. அங்கு உள்ளவர்கள் எல்லாம் மடிந்து விட்டார்கள். நெஞ்சை பிளக்கும் செய்தி இது. மந்திரியாரே, தாங்கள் இப்போது இந்த யாத்திரையை நிறுத்தினால் மக்களுக்கு நலமுண்டாகும் மன்னா. சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். சோன்பூரிலே பூகம்பம் வரப்போகிறது. ஊரெல்லாம் இடிந்து தரைமட்டமாக போகிறது. தகடுவை நம் சபையின் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். ஆகட்டும் மன்னவா. மன்னருக்கு வணக்கம். மகாராஜா, தகுடுவை கூப்பிட்டீர்கள். தகுடு வந்தேன். தகடு, சொன்னபடியே நடந்தது. சோன்பூரில் பூகம்பம் வந்தது. அது அங்கு உள்ளவர்களை எல்லாம் விழுங்கியது. மகாராஜா, அப்போதே சொன்னேன் அல்லவா அங்கு போகாதீர்கள் என்று. ஆமாம், ஆனால் எப்படி இது பற்றி உனக்கு தெரிந்தது? மகாராஜா, படுத்தேன், சொப்பனம் கண்டேன். அதுவும் மகாராஜா, நான் பார்த்த சொப்பனம் பலிக்காமல் போகாது. தகடு, இதோ உனக்கு என் பரிசு. மன்னருக்கு வணக்கம். தகடு, இந்த கணமே உன்னை பணியிலிருந்து நீக்கிவிட்டேன். இவனை இழுத்துச் செல்.
இப்படி கதையை சொல்லிவிட்டு வேதாளம் நிறுத்தியது. நிறுத்திவிட்டு விக்கிரமனை கேட்டது. சொல் விக்கிரமா, ராஜா ஏன் தகடுவுக்கு பரிசளித்தார்? பரிசளித்தவர் ஏன் அவனை பணியிலிருந்து நீக்கினார்? என்ன பதில்? வாயடைத்திருந்தால் உன்னை தூள் தூளாக்குவேன். யோசித்துப்பார். அந்த அரசர் அறிவு மிக்கவர், அனுபவசாலி. கனவு காணும் ஒருவன் காவல் பணிக்கு ஏற்றவரா? சோன்பூரில் பூகம்பம் வரும் என்ற கனவுதான் ராஜாவை காப்பாற்றியது. அவனை எதனால் நீக்கினார்? காவலன் அவன் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருப்பதற்கு பதிலாக தூங்கினான், சொப்பனம் கண்டான். ராஜாவுக்கு காரணம் கிடைத்தது. தகுடு தன் பொறுப்பை மறந்து அதன் பலன் அடைந்தான். அதனால் தான் சொப்பனம் காணும் தகுடு வேலை இழந்தான். சொல்வது சரி அறிவாளினி, நீ சொல்லிவிட்டாய். புறப்படுகிறேன், போகிறேன் நான். வேதாளமே, உன்னை நான் விடமாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன், சக்கரவர்த்தியின் சாகச கதைகள்.